2015 அக்டோபர் 23 அன்று தென் ஆப்பிரிக்காவின் உப நிதி அமைச்சர் மாகபீசி ஜோனஸ் ஒரு பரபரப்பான சந்திப்பில் சிக்கிக்கொண்டார். அவர் நினைத்தது ஒரு சாதாரண வணிக கூட்டம் என்றால் அதிர்ச்சியாக அவர் குப்தா குடும்பத்தின் வீட்டில் முடிந்தது. அங்கு குப்தா சகோதரர்களுடன் மட்டுமின்றி அதிபர் ஜேக்கப் சூமாவின் மகனும் அவர்களுடன் இருந்தார். ஜோனஸுக்கு ஒரு பதவி உயர்வும் அதிரடியாக $45 மில்லியன் வழங்கப்பட்டன. பரிமாற்றத்தில் அவர் தனது பதவியை பயன்படுத்தி குப்தாக்களின் பல வணிக நலன்களை முன்னெடுக்க வேண்டும். இது புதிய பவர் பிளான்ட்ஸ் கட்டுமானத்திற்கு எதிராக இருந்த அதிகாரிகளை நீக்குவதை உள்ளடக்கியது. இவை குப்தாக்கள் சொந்தமான சுரங்கங்களில் இருந்து வரும் ஃபியூல் மீது இயங்கவிருந்தன. ஒரு சிம்பிள் டீல் தான், ஆனா ஜோனாஸ் இதை ஏற்பாரா? இந்த மாதிர ஊழல் அரசியலில் புதுசா இல்லை. பழங்காலம் முதலே இது நடக்கிட்டு இருக்கு. ஆதசாஸ்திர என்கிற இந்தியாவின் அரசியல் சாஸ்திரம் கி.மு. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது 40 வகை ஊழல்களை பட்டியலிடுகிறது. அதனால் ஊழல் என்றால் என்ன, அதை எப்படி சமாளிக்கலாம்? பொதுவாக ஊழல் என்பது சொந்த லாபத்திற்காக அதிகார நிலையை தவறாக பயன்படுத்துதல் என வரையறுக்கப்படுகிறது. உதாரணமாக, நகர எழுத்தாளர் உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுக்கொள்வது, அல்லது ஒரு மேயர் தனது பிரச்சார நன்கொடையாளரை ஒரு சக்திவாய்ந்த பதவிக்கு நியமிப்பது போன்றவை. ஆனால் ஊழல் என்பது அரசியல் களத்திற்கு மட்டும் பஞ்சமில்லை. இது பள்ளிகள், விளையாட்டுகள், வணிகங்கள், மதச்சார்பான நிறுவனங்களில் கூட நடக்கக்கூடியது. பண்டைய கிரேக்கத்தில் ஆதிக்க ஆசையில் துடித்துக் கொண்டிருந்த ஆல்க்மேன் குடும்பம் கெட்டிக்கார தந்திரங்களில் முத்திரை பதித்தது. அவர்கள் டெல்பி எனுமிடத்தில் குருமார்களை லஞ்சம் தந்து போலியான பிரவசனங்களை கூற வைத்தார்கள். உதாரணமாக, ஸ்பார்டன்களிடம் அதென்ஸை படையெடுக்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் என மெய்ப்பிக்கப்பட்டது. நாம் எல்லா ஊழலும் பேராசையால் தூண்டப்படுகிறது என்று நினைக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொருவரின் காரணங்களும் மிகவும் சிக்கலானவை. குறைவாக சம்பாதிக்கும் அரசு ஊழியர் ஒருவர் தனது செலவுகளை அதிகரித்து காட்டி அதிகமான பணத்தை பெற முயல்வது போன்ற பொருளாதார காரணங்களும் இருக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சினை போல தோன்றாது, ஆனால் ஊழல் பந்து போல உருண்டு பெருகிக் கொண்டே போகும். அரசியல் ஊழல் என்பது எப்போதும் ஒரு பெரிய சிக்கல் தான். நியாயமான விதிகளை மதிக்காமல் அதை தவிர்க்கும் ஓட்டைகளை தொடர்ந்து பயன்படுத்தும்போது ஊழலின் பெரிய கலாச்சாரம் தலை தூக்கும். உதாரணமாக, 2009 இல் பிரிட்டிஷ் எம்பிஎஸ் பலர் வரி பணத்தை சுவீகரித்து சொந்த வீட்டு பாரம்பரிய சீரமைப்புகள் முதல் ஆடம்பர பொருள் வாங்குவது வரை கொண்டு சென்றனர். மேலும் ஒருவர் தனது மோட்டையை தூய்மைப்படுத்த கூட வரி பணத்தை பயன்படுத்தினார். இப்படி நடந்துகொள்வது நம் சமூகத்தின் மேல் ஒரு மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக இது ஒரு கண்கவர் விடயம் தான். அறிவியல் பூர்வமான விசாரணைகளின் முடிவில் 2016 இல் அமெரிக்கா நீதித்துறை ஒரு பேரதிர்ச்சியான தகவலை கண்டுபிடித்தது. பால்டிமோர் காவல்துறையின் உள்ளே பரவலான அநியாயமான போலீசிங், துஷ்பிரயோகம், மேலும் ஊழல் என்பன நிலவுவதாக அந்த விசாரணை கூறியது. குறிப்பாக ஒரு உயர்நிலை படைக்குழுவில் 8 அதிகாரிகள் குற்றங்களுக்கு குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டனர். அதில் சாக்குப்பைகளில் ஆதாரங்களை நட்டமிடுத்தல் மற்றும் வாகன நிறுத்தலில் குடிமக்களை கொள்ளையடித்தல் உள்ளிட்டவை அடங்கும். ஊழல் என்பது அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மிகவும் குலைக்கிறது, மேலும் அவசியமான வளங்களை வீணாக்குகிறது. டாக்ஸ்பேயர் பணம் என்பது மக்களின் கைகளுக்குள் சென்று விடும்போது ரோட்ஸ் பழுது பார்ப்பது, ஸ்கூல்ஸ் கட்டுவது, ஹெல்த்கேர் வழங்குவது போன்ற காமோனிட்டி பயன்படுத்தும் சர்வீஸ்க்கு செலவிடுவதற்கான பணம் குறைந்து விடுகிறது. இது ஒரு மிக பெரிய சமூக விரோத செயல். தென் ஆப்பிரிக்காவில் குப்தா குடும்பம் அவர்களின் விஸ்தாரமான கரப்ஷன் திட்டங்கள் மூலம் அரசின் பணங்களிலிருந்து பில்லியன்களை கொள்ளையடித்து நாட்டின் இக்கானமி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் எப்படி நாட்டின் பணமோசடி கலாச்சாரத்தை பராமரித்தது என்பதற்கு ஒரு பக்கா சான்று. அதேபோல் பால்டிமோரில் புலிஸ் டிபார்ட்மெண்ட் அந்நியாயமான நடவடிக்கைகளால் டபயர்ஸ்களுக்கு ஏற்பட்ட $22 மில்லியன் வரையான கோர்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆகும் மற்றும் பொது மக்களின் ட்ரஸ்ட் ஐ கடுமையாக சீர்குலைத்தது. இரு சம்பவங்களும் எவ்வாறு அரசியல் சட்டவிரோத செயல்பாடுகள் ஒரு நாட்டின் முகத்தையே திருப்பி அடிக்க முடியும் என்பதை பிரதிபலிக்கிறது. ஊழலை எப்படி தடுப்பது என்று பார்க்க வேண்டிய வரைக்கும் சட்டங்கள் ஊழல் செய்வோருக்கு உயர்ந்த தண்டனையை வகுப்பது முக்கியம் என்றாலும் அது மட்டுமே அல்ல. டிரான்ஸ்பாரன்சி மற்றும் பேப்பர் ட்ரெயில்ஸ் பற்றிய அறிதல் மற்றும் பிரஸ் சுதந்திரத்தை ஆதரித்தல் என்பது அதிக முக்கியம். ஒவ்வொரு பைசாவின் முழுமையான விவரத்தையும் பரப்புரை செய்து எல்லார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கம் செய்தல். அதிரடி இது ஊழலை ஒரு பலமுறை தடுக்கலாம். போட்ஸ்வானாவில் அரசாங்கம் ஊழலை சமாளிக்க மிகவும் துல்லியமாகவும் உடனடியாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவதால் மக்களின் நம்பிக்கையை அளப்பெரும் அளவில் கட்டியெழுப்பியுள்ளனர்.
டென்மார்க்கில் அரசு அமைச்சர்கள் தங்களின் பொழுதுபோக்கு, அதிகாரிக பயணங்கள் மற்றும் பெற்ற பரிசுகளை பற்றி மாதாந்திர அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்ற கட்டாயத்தை கொண்டுள்ளனர். நாம் குடிமக்களாக ஊழலை ஈடுபடும் அரசியல்வாதிகளை வாக்குப்பதிவின் மூலம் பதவியிலிருந்து அகற்றலாம். மேலும் ஒளிந்திருக்கும் தகவல்களை புறக்கணிக்கும் அதிகாரிகளை கேள்வி கேட்கலாம். நாம் ஊழலை கண்டால் அதை எதிர்க்க வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் ஜோனாஸ் குப்தாக்களின் வழங்கிய கொள்முதலை நிராகரித்தார் மற்றும் அவரது வாழ்க்கைக்கு மிரட்டல்களை சந்தித்து பேசியதன் மூலம் ஜூமாவின் அரசாங்கத்தை கவிழ்ப்பு செய்து குப்தா குடும்பத்தை வெளியேற்றினார். இது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் ஜோனாஸின் வெளிப்பாடு மட்டுமல்ல, ஊழலின் அளவு வெளிப்படையானவுடன் தினம் தினம் நம்மை சுற்றி வாழும் தென் ஆப்பிரிக்க மக்கள் தெருக்களில் குவிந்தனர். அவர்களின் குரல்கள் ஒன்று சேர்ந்து ஜூமா வீழ்ந்து விட வேண்டும் என கூக்குரலிட்டன. நமது குடியுரிமை குரல்களின் மூலமாக நாமும் போராட முடியும். நமது வரிக்காசுகள் வெறும் காசோலைகளாக மாறிப்போகவில்லை, மாறாக அனைவரது நன்மைக்கே பயன்பட வேண்டும் என உறுதியேற்போம்.